ஒரு மாசத்துல உங்களுக்காக 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இட் கேன் பி லைஃப் சேவிங். Breast self examination. You can teach your daughters as well and everybody can start doing it from around 20 years of age itself. So breast examination எப்ப பண்ணணும்? இப்போ if you are a menstruating woman and you're having regular cycles அப்படின்னா பீரியட் முடிஞ்சு ஒரு 5 நாள் கழிச்சு பண்ணுங்க. இதே உங்களுக்கு irregular cycles இருக்கு இல்ல நீங்க menopause அட்டெண்ட் பண்ணிட்டீங்க பீரியட் நின்றுச்சு அப்படின்னா every month ஒரு specific date choose பண்ணிட்டு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா you can either do it when you are in shower இல்ல நீங்க படுத்திருக்கும் போது பண்ணலாம் இல்ல when you're changing clothes also you can do. Step number 1, first breastோட appearance பாருங்க. ஏதாவது சைஸ்ல சேஞ்சஸ் இருக்கா, ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கா, இல்ல ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஆரஞ்சு பீல் மாதிரி ஏதாவது மாறி இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து குழி மாதிரி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்பர் 2 is nipple. nipple ஏதாவது உள்வாங்கி இருக்க மாதிரி இருக்கா, இல்ல நிப்பில் பிரஸ் பண்ணி டிஸ்சார்ஜஸ்க்கு பாருங்க. ஏதாவது பஸ் மாதிரி வருது, பிளட் மாதிரி வருது, இல்ல கிரீன் கலர்ல வருது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 3, tip of the 3 fingers வச்சு full breastையும் அமுக்கி பார்க்கணும். either you can do it in a circular motion or in the vertical இதுல நம்ம full breastையும் கவர் பண்ணி பிரஸ் பண்ணி பார்க்கணும் ஏதாவது லம்ப் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதான்னு. அண்ட் நம்பர் 4, don't forget to examine your axilla as well. அங்கேயும் ஏதாவது லம்ப் மாதிரி ஃபீல் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போய் டாக்டர் கிட்ட எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட அவங்க மேமோகிராம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே நார்மலா இருந்தா கூட do it every month by yourself. வருஷத்துக்கு ஒருக்க டாக்டர் கிட்ட போய் உங்க breast எக்ஸாமின் பண்ணிக்கிறது நல்லது.